ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது வரைக்கும் எத்தனையோ வேண்டுதல் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கு நிறைய கனவுகளும் வந்திருக்கு. ஆனால் அந்த கனவு எல்லாமே நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, நடக்காத சில கனவுகளும் உண்டு. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ வித்தியாசமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லும்போது வேடிக்கையாக இருந்தாலும் இது பர்சனலாக என்னுடைய அனுபவம். இது என்னுடைய ப்ரெக்னென்சிலேயே தொடங்கிருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எத்தனையோ கனவுகளை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கனவெல்லாம் அப்படியே நடக்கும். பாபா எனக்கு இதெல்லாம் பண்ணாரு நான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து பாபா எனக்கு நடத்தாத விஷயங்களை சொல்லியிருக்கேனா அப்படின்னு பார்த்தா சொல்லியிருக்கேன். பட் கொஞ்சம் கம்மி தான் இல்லையா, அரிதாக தான் சொல்லியிருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி எனக்கு அவர் ஹோப் கொடுத்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்து நடக்காமல் போன ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்க்கலாமா? என்னுடைய 9 months ப்ரெக்னென்ட் அப்போவே எல்லா பெண்களுமே கனவு காண்ற மாதிரி தான் நானும் கனவு காண்றேன். எனக்கு உள்ள ஒரு ஆசை என்ன அப்படின்னா, எனக்கு குழந்தைங்களை கண்டிப்பாக கேவியில் தான் நம்ம சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஏன் கேவி அப்படிங்கிறது போது, கேவி ஸ்கூல் ஹிந்தி நாலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கூல். சூலூரில் இருக்கிற கேவி நல்ல கோச்சிங் தருவாங்க. நான் கேவியில் படிக்கிற பசங்களை எல்லாம் எப்பயுமே சந்திப்பேன். ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அவங்களுடைய ஸ்பீச், பேசுகிற விதம் ரொம்ப போல்டாக இருப்பாங்க. அண்ட் ஒரு ப்ராட் திங்கிங்காக இருக்கும் அவங்களது. அந்த மாதிரி இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதை பார்த்து எனக்கு என் பிள்ளைகளை கண்டிப்பாக கேவியில் தான் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதை 9 monthsலேருந்தே நான் கனவு காண்றேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன். அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. குழந்த பிறக்குது. அதுக்கப்புறம் அவங்கள இந்த ப்ரீகேஜி இதெல்லாம் நம்ம படிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் படிக்க வைக்கிறோம். இதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பத்துலேருந்து நான் அவங்க கேவியில் ட்ரை பண்ணுறோம். இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, எனக்கு சில கனவுகள் வருது. இந்த 3 வருஷ கேப்பில் நான் அடிக்கடி பேசுவேன், குழந்தைங்கள கேவியில் தாங்க சேர்த்தணுன்ட்டு. இந்த ஸ்கூலுக்கு எப்படி ஃபார்ம் வாங்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். அப்படி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாபா எனக்கு ஒரு கனவு கொடுக்குறாரு. என்ன கனவுனா, துவாரகாமாயி பாபா உட்காந்துருக்காரு. துவாரகாமாயில் பாபா உட்காந்துருக்காரு. அப்போ நான் போய் இப்போ துவாரகாமாயி பாபாவை பார்க்குறேன். பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த ஸ்கூலில் விருப்பப்படுறியோ அந்த ஸ்கூலில் உன் பசங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இப்படி சொல்கிறாரு. ரொம்ப ஓப்பனாக, எப்போவுமே சூட்சமமாக தானே சொல்லுவார். இங்கேயே நான் விழிச்சிருக்கணும். ஆனால் சூட்சமமாக சொல்கிற பாபா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாரு, நீ ஆசைப்படுற ஸ்கூலில் உனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பயங்கர குஷி. அப்பா, எப்படியோ ஒரு நம்மளுக்கு கேவியில் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு சேர்த்துற வயசு ஆகுது. கேவிக்கு நாங்கள் ட்ரை பண்ணும்போது திரும்பவும் ஒரு கனவு வருது. அந்த கனவில் கேவி ஸ்கூல்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்கள் குழந்தைங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னா, இந்த மாதிரி கேவியில் லக்கி ட்ராவில் தான் ஸ்டூடெண்ட்ஸை எடுப்பாங்க. லக்கி ட்ரா மீன்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். நிறைய அவங்க கோட்டா மாதிரி தானே அலாட் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மினிஸ்டர் கோட்டான்னு இருக்கும். அது மாதிரி பப்ளிக் கோட்டாவில் நம்ம போடும்போது நம்ம சீட்ஸை அவங்க குழுக்களாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஷஃபல் பண்ணி எடுக்கும்போது அதை லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி வந்தால் தான் நமக்கு சீட்டு. அந்த மாதிரி தான். இப்போ இது நமக்கு கிடைக்குமா அதுவும் 2 பேருக்கும் கிடைக்கணும். எப்படி கிடைக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. எனக்கு அப்போ தான் இந்த கனவு வருது. கேவி ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் பசங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், உங்கள் பசங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கனவு வந்தோன்னா கண்டிப்பாக லக்கி ட்ரா இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பசங்க பேர் வரும் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ரொம்ப தைரியமாக இருக்கேன். இப்படி இருக்கும்போது இதை நான் வீட்லேயும் சொல்கிறேன், ஓப்பனாக எல்லாருக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக நமக்கு சீட் கிடைக்கும். யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ நம்ம 2 பிள்ளைகளுக்கும் கேவியில் கிடைக்கும். என் ஹஸ்பண்ட் அப்பையும் சொன்னார், டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம், வேறு ஏதாவது ஸ்கூல்லையும் கேட்டு வை அப்படின்னு. ஆனால் எனக்கு கேவி தான். ஏன்னா அஃபோர்டபுள் ஃபீஸ், குட் கோச்சிங், அண்ட் அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இன்னொன்று நல்ல ஹிந்தியும் பேசிக்குவாங்க. நமக்கு ஹிந்தி தெரியும், நம்ம பசங்களும் நல்லா ஹிந்தி பழகிக்குவாங்க அங்கே. ஸோ அது ஒரு லாங்குவேஜாகவே அங்கே அப்படியே ஹிந்திலேயே பேசுவாங்கல்ல. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராவாக பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு தீர்மானமாக எனக்கு கேவி தான் வேணும்.
எனக்கு கேவி தான் வேணும் அப்படின்னு நான் பிடிவாதமாக இருக்கேன். அதில் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறமும் நான் ஏன் பிடிவாதமாக இருந்தேன்னா, எனக்கு பாபா சொல்லிட்டாரு, எனக்கு கனவு வந்துருச்சு, 1க்கு 2 தடவை அவர் கனவு கொடுத்துட்டாரு, 100% சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் இருக்கேன். கெடு அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் விட்டுட்டார். ஆனாலும் இன்னொரு பக்கம் அவர் மற்ற ஸ்கூல்லலாம் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இந்த சமயத்தில் அவங்க ப்ரீகேஜி இதெல்லாம் படிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வேறு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போகும்போது தான் எனக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏஜ் வைஸில் இப்போ அங்கே கேவியில் சேர்த்தும் போது திரும்பவும் அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது 6 வயசில் பசங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா அங்கே வந்து 7 வயசில் தான் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எடுப்பாங்க. இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ ஒரு 1 இயர் வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஆல்ரெடி என் பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அந்த ஸ்கூலில் போய் சேர்த்த முடியாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் திரும்பவும் படிக்கணும். அப்போ கேவியில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா 1 வருஷம் லாஸ் தான் ஆகும் எல்லாருக்குமே. நானும் அதுக்கப்புறம் விசாரித்தேன், யாரை கேட்டாலும் ஆமாக்கா நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை நாங்கள் திரும்பவும் ரிப்பீட்டடாக இன்னொரு வருஷம் நாங்கள் படித்தோம், 1 வருஷம் வேஸ்ட்டாக தான் போகும். கேவியில் சேர்த்தும் போது இந்த ரூல்ஸ் இருக்குது, அது 1 வருஷம் வேஸ்ட்டாக தான் போகும். அவங்க சொல்கிற அந்த குறிப்பிட்ட அகாடமிக் இயர்க்குள்ளே பசங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த லாபம். ஆனால் அது இல்லை, ஏப்ரலுக்கு அப்புறம் பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 இயர் வந்து வேஸ்ட் ஆகும். இது அவங்க டிசம்பர் பேபிங்கிறனால கண்டிப்பாக 1 இயர் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ சீட்டு கிடைச்சாதானே அப்படின்னு என் ஹஸ்பண்ட், சீட்டு கிடைச்சாதானே அந்த 1 இயர் வேஸ்ட் ஆகும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னென்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், பாபா சொல்லிட்டாரு. அண்ட் 1 இயர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஹஸ்பண்டுக்கு அதில் விருப்பம் இல்லை 1 இயர் வேஸ்ட் ஆகுது இல்லை பசங்களுக்கு அப்படின்னு. ஆனால் நான் வந்து தீர்மானமாக இருக்கேன். இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம். பேப்பர்ஸு ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு, தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதே போல் அது என்றைக்கு அந்த இது நடக்குதோ அன்றைக்கி வந்து குலுக்கல் நடக்கும். அந்த டேட்டு டைம் எல்லாமே சொல்லுவாங்க, மீட்டிங் டைம் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஹோப்போடு போகிறோம். நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க வந்து சிஸ்டமில் தான் ஷஃபல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க டிஜிட்டல் ஷஃபலிங் தான் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது ரொம்ப தைரியமாக உட்காந்துருந்தேன் நான். கண்டிப்பாக நம்ம பசங்க லிஸ்ட்டில் வரும், பசங்க பேர் வரும் அப்படின்னு நான் காத்திருக்கேன். இப்போ நம்ம கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 20 சீட்ஸ் இல்லை 25 சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்கன்னா 25 சீட்ஸுமே எடுத்துட்டாங்க அவங்க. ஆனால் மகிழன் பேரும் மகிழ்மதி பேரும் வரல. பெரிய டிசப்பாயிண்ட்டு, எனக்கு பெரிய ஏமாற்றம். நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாபா சொன்னாரே, சரி ஓகே. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேன்சல், ஏதாவது ஒருத்தவங்க வராமல் போயிட்டாங்கன்னா மேபி லிஸ்ட்டில் மறுபடியும் இந்த மாதிரி அடுத்த பேரில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயும் ஒரு லாஸ்ட் ஹோப், கண்டிப்பாக ஓகே பார்ப்போம், கூப்பிடுவாங்களா. அப்போ நமக்கு கனவுல வந்து கால் பண்ணாங்கல்ல ஸ்கூல்லேருந்து, உங்கள் பசங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி மேபி இப்போ செலக்ட் ஆகலை, பின்னாடி அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க நம்மளை அப்படின்னு நான் இருக்கேன். கடைசி வரைக்கும் எனக்கு கேவிலேருந்து கால் வரல. அண்ட் கடைசி வரைக்கும் எனக்கு கேவி ஸ்கூலில் சீட்டு கிடைக்கலை. அதுக்கு மாறாக நான் வேறு வழியே இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இப்போ ஒரு 40,000 ஒரு பர் ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு 80,000 ரூபா ஃபீஸ் கட்டி தான் இப்போ நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். எதை நான் இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேனோ இன்றைக்கி நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் கேவியில் எப்பயுமே. ஸோ 2 பசங்க நல்லாவும் படிப்பாங்க, அஃபோர்டபுள் ஃபீஸில் படிப்பாங்க, லாங்குவேஜும் கற்றுக்குவாங்க, ப்ராட் மைண்டடாக போல்டாக இருப்பாங்க. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன். ஆனால் ஒரு சிலர் கேவி இப்போ முன்ன மாதிரி இல்லை, வேண்டாம் அப்படின்னெல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நான் ப்ளஸ் தான் நிறையா இருக்குது அப்படின்னு அதை தான் நான் சூஸ் பண்ணேன். பட் கடைசி வரைக்கும் எனக்கு அது நடக்கலை. இது ஏன் பாபா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் பாபா கிட்ட கேட்டு ரொம்ப ஏமாற்றம் அடைகிறேன். கேட்டபோது எனக்கு பாபா கிட்டேருந்து பதில் வரல. ஆனால் எனக்கு மகிழன்கிட்டேருந்து பதில் வந்துச்சு. மகிழன்கிட்ட நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா, மகிழா நான் உன்னை வந்து கேவி ஸ்கூலில் தான் சேர்த்த போகிறேன், அடுத்து கேவி ஸ்கூலில் படிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். அவனுக்கு அந்த ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு எனக்கு அப்புறமா தான் தெரியுது. ஏன் விருப்பம் இல்லைன்னா, நான் திரும்பவும் நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தாண்டா படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னபோது அவன் அப்படி அழுகிறான். அதாவது நான் அப்ளை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னபோது அவன் பயங்கரமாக அழுதான். நான் வந்து திரும்பவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க மாட்டேன், நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு தான் போவேன், எல்லோரும் செகண்ட் ஸ்டாண்டர்டு போகிறாங்க, நான் செகண்ட் ஸ்டாண்டர்டு தான் போவேன் அப்படின்னு அவன் அப்படி அழுகிறான். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், வேண்டாம்
ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுதுல்ல, இது அந்த கேப்பில் நடந்தது, நான் இப்போ தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுதுல்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் குழந்தையோட மனசை புரிஞ்சுக்காம, இல்லை ஒரு வருஷம் வேஸ்ட் ஆனால் என்ன, அங்கே படிக்கிறதுனால நிறைய ப்ளஸ் இருக்குது, பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது, ஒரு வருஷம் தானே, ஏன்டா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீ இன்னொரு தடவை படிக்க மாட்டியா அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் ரகலை பிடிக்கிறான், கீழே உருண்டு அழுகிறான். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் போவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க, நான் மட்டும் திரும்பவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணுமா, எத்தனை தடவை படிக்கிறதுன்னு அழுன்னு அழுகிறான். இது நடக்காமல் போனதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன், எனக்கு மகிழன்கிட்ட சீட்டு கிடைக்கலடா அப்படின்னு சொன்னபோது அவன் பட்ட சந்தோஷம் இருக்குது பாருங்க. அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது தான் எனக்கு என் மண்டையில் அடித்து பாபா சொன்னார், உன்னுடைய சந்தோஷத்தை விட அந்த குழந்தையோட சந்தோஷம் எனக்கு முக்கியமாக இருக்குது. மகிழனுடைய வேண்டுதலுக்கு தான் அவர் செவி சாய்ச்சார். மகிழ வேண்டலை பாபா கிட்ட, ஆனால் அவன் மனசு அவர் படிச்சிருக்காரு. இவ்வளோ ரகலை கட்டுறான், போக மாட்டேன் படிக்க மாட்டேன்னு. அவனை போய் அப்படி வலுக்கட்டாயமாக அந்த ஸ்கூலில் சேர்த்தணுமா? கணவரும் சொல்கிறாரு வேண்டான்னு. எல்லாத்துக்கும் பிடிவாதமாக நான் நிற்கிறேன், இல்லை அப்படின்னு நிற்கிறேன். நான் எந்த தைரியத்தில் நின்னேன்னா, ஒன்றுக்கு 2 தடவை கனவு கொடுத்துட்டாரு, நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. இருந்தாலும் பாபா எனக்கு என்னதான் ஹோப் கொடுத்தாலும், என்னதான் கனவே நடக்கும்னு பாசிட்டிவாக கனவே கொடுத்தாலும், கடைசியில் பிளேட்டை திருப்பிட்டார், கவுத்து விட்டுட்டார். அதையும் பாபா செய்வாருன்னு நான் அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன். அதாவது இவர் ஹோப்பும் கொடுப்பாரு, கொடுத்துட்டு அதை நடக்க விடாமையும் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு புத்திக்கு உரைச்சிது. ஏன்னா நியாயமான கோரிக்கைக்கு தான் அவர் செவி சாய்ப்பார். இதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது. என்னோடய கோரிக்கை நியாயமானது, 2 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், ஓகே அங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குல்ல அப்படின்னு நான் நினச்சாலும், அந்த குழந்தை நான் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அழும்போது அதுதான் அவருக்கு நியாயமாக பட்டுச்சு. ஏன் சம்பாதிக்கிறீங்கள்ல, ஃபீஸ் கட்டி நல்ல ஸ்கூலில் ஃபீஸ் கட்டியே படிக்க வைங்க, அவன் செகண்ட் ஸ்டாண்டர்டே போகட்டும். உன்னுடைய சந்தோஷத்தை விட, உன்னுடைய வேண்டுதலை விட அவனுடைய வேண்டுதலும் அவனுடைய சந்தோஷமும் எனக்கு நேர்மையானதாக பட்டுச்சு. அந்த குழந்தையோட வேண்டுதல் தான் எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு என்னை கவுத்து விட்டுட்டு மகிழனுக்கு அவர் செவி சாய்ச்சார். இந்த மாதிரி பாபா நிறைய இடத்துல எனக்கு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தார். சில நேரங்களில் நம்ம சில விஷயத்துக்காக பிடிவாதம் பிடிக்கும்போது அந்த நேரத்தில் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை இப்போ இருக்கிற சூழலுக்கு அது நடக்காதுமா அப்படிங்கிறதுனால அதை நடக்க விடாமல் தடுக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் பாபா கிட்டே கேட்டது, அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ ஹோப் கொடுத்தீங்க எனக்கு அப்படின்னு நான் கேட்டதுக்கு எனக்கு மகிழனுடைய வாயாலேயே பதில் கிடச்சிது. நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் காரணம்னு. இது மாதிரி பாபா எப்பயுமே பண்ணுவாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கனவு வருது, அந்த கனவு அப்படியே நமக்கு நடக்கும், ஆனால் சில சமயம் அந்த கனவு நடக்காமலும் போகும். எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு அந்த அனுபவம் எனக்கு ஒரு பாடத்தை புகட்டுச்சு. ஸோ அக்காவுக்கு பாபா ரொம்ப க்ளோஸாக இருக்கார், கனவு மூலிமா எல்லாம் சொல்கிறாரு, அடுத்து நடக்க போகுது சொல்கிறாரு, வர்ற கனவு அப்படியே நடக்குது. அக்காவுக்கு என்ன சந்தோஷமாக இருக்காங்க? இல்லை, அக்காவையும் அவர் ஏமாத்துறாரு தான். ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தது. அந்த பையனுடைய மனசை நான் புரிஞ்சுக்கல, எனக்கு என்னுடைய ஆசைகள் தான் பெருசாக பட்டுச்சு. ஆனால் பாபாவுக்கு என்னுடைய ஆசைகளை விட அந்த குழந்தையோடைய மனசு தான் பெருசாக பட்டுச்சு. இதுதான் அவருக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம சுயநலமாக யோசிப்போம், ஆனால் அவர் எது நேர்மையானதா அந்த நேர்மையான வேண்டுதலுக்கு தான் அவர் செவி சாய்ப்பார். முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். என்றைக்குமே சுற்றி வளைச்சு சூட்சமமாக சொல்கிற பாபா சில நேரங்களில் எனக்கு நேரடியாகவே சொல்லியிருக்காரு, சீட் உனக்கு பிரித்த ஸ்கூலில் கிடைக்கும் அப்படின்னு நேரடியாக அவர் சொல்லும்போது நான் விழிச்சிருக்கணும். ஏன்னா சுற்றி வளைச்சு தானே எப்பயுமே சொல்லுவார். ஆக சூட்சமமாக சொல்கிற கனவுகள் தான் இப்போ வரைக்கும் எனக்கு நடந்திருக்கு. நேரடியாக இது உனக்கு நடக்கும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக அவர் சொன்ன விஷயங்கள் எதுவுமே இப்போ வரைக்கும் எனக்கு நடக்கலை அப்படிங்கிறத நான் ரொம்ப லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, என்றைக்குமே அவர் செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்னு அடிக்கடி சொல்கிறது என்னுடைய சொந்த அனுபவத்தினால தான். எல்லா காரணத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. சில காரணங்கள் தெரியாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. எல்லாத்தையும் பின்னாடி நடக்க போகிற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை நரகமாயிரும்.
வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.